ஆப்லேருந்து இதை தானே காப்பி பண்ணோம். இதில் வந்து நம்ம கால் அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ளே வந்து பட்டன் டைப் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். இதுக்கான கிளாஸ் நேம் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டெய்னர் டெக்ஸ்ட் சென்டர். நம்ம இந்த பட்டனை 4 பட்டன்ஸையும் ஒரே ரோவில் கொண்டு வரதுக்கு தான் இந்த கோடை யூஸ் பண்ணியிருக்கோம். அது ஒரே ரோங்கிறதுனால இந்த இடத்துல கிளாஸ் ரோ யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ரோவில் ஃபர்ஸ்ட்டாக வந்து ஆடுங்கிற பட்டன் வரணுங்கிறதுனால இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா கிளாஸ் வந்து கால் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி 4 கால் யூஸ் பண்ணிட்டு உள்ளார பட்டனை கிரியேட் பண்ணியிருக்கோம். அதனால தான் 4 பட்டன்ஸும் லீனியராக ஒரே ரோவாக வந்திருக்கு. இப்போது நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு பட்டனையோ இல்லை ஒரு இன்புட் டேகையோ நம்ம வந்து யூஸ் பண்ணணும், அக்சஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஐடிங்கிறது தேவை. அதனால் நம்ம இது வரைக்கும் க்ரியேட் பண்ண எல்லாத்துலேயுமே ஐடி அப்படிங்கிறத ஆட் பண்ண போகிறோம். அதை எப்படி ஆட் பண்ணணும்னா இந்த இன்புட் பிளேஸ் ஹோல்டர் ஃபர்ஸ்ட் இருக்கா, இதுக்கு இந்த இடத்துல கிளாஸ் மாதிரி ஐடின்னு ஒன்று, ஐடி ஈக்குவல் டு இது வந்து நம்ம என்ன வேணால் நேம் கொடுத்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படிங்கிறதுனால num1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஐடி ஈக்குவல் டு num2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். டபுள் கோட்ஸ்குள்ளே போடணும். ஓகே, அதே மாதிரி இப்போ இன்புட்க்கு வந்து ஐடி கொடுத்துட்டோம். இது நான் கண்ட்ரோல் சேவ் எஸ் கொடுத்தனால இப்படி வந்திருக்கு, அலைன் ஆகிருக்கு. ஓகே, அடுத்தது பட்டனுக்கு வந்து நம்ம ஐடி கொடுக்க போகிறோம். பட்டனையும் அக்சஸ் பண்ணணும்ல, அதனால் ஐடி ஈக்குவல் டு இதை நான் வந்து btn1 அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மற்ற எல்லா பட்டனையும் நம்பர் மட்டும் மாற்றி சேவ் பண்ண போகிறேன். btn2 ஐடி ஈக்குவல் டு btn3 ஐடி ஈக்குவல் டு btn4 அக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுக்காக நான் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஐடி அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ ஆக்சுவலி இந்த கேல்குலேட்டரில் என்ன பண்ண போகிறோம், 2 நம்பர்ஸை ஆட் ஆர் சப்ட்ராக்ட் ஆர் மல்டிப்ளை ஆர் டிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ அதோட ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்குன்னு ஒரு டேகை வந்து இங்கே கொடுக்க போகிறோம். h1 என்ன ரிசல்ட்டுன்னு வச்சுக்கலாம். ரிசல்ட் கண்ட்ரோல் எஸ். ஓகே, நம்ம அங்கே h1 ரிசல்ட் டைப் பண்ணியிருந்தோம்ல, அதனால இங்கே கண்ட்ரோல் ஆர். லெஃப்ட் சைடு இருக்குது. சென்டர் வரணும்னா நம்ம வந்து டிவிஷனுக்குள்ளே ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணுவோம், அதை இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இந்த h1 வந்து ஒரு டிவிஷன் டேக்குள்ளே போட போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு div க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்குள்ளே இந்த h1 டேகை கட் பண்ணி உள்ளார போட்டுருங்க. இப்போ வந்து இது லெஃப்ட் சைடு இருக்க ரிசல்ட், அதை சென்டருக்கு கொண்டு வரணும்னா div கிளாஸ் ஈக்குவல் டு கண்டெய்னர், நம்ம முன்னாடியே பார்த்தோம், கண்டெய்னர் ஸ்பேஸ் டெக்ஸ்ட்டு சென்டர். இப்போ கண்ட்ரோல் எஸ், நான் கண்ட்ரோல் ஆர். நம்மளோட ரிசல்ட் வந்து சென்டருக்கு வந்துருச்சு. பட் பட்டன்ஸ்க்கும் இந்த h1 டேக் ரிசல்ட்டுக்கும் நடுவில் ஸ்பேஸ் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ நம்ம அங்கே br டேக் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து br டேகை இந்த டிவ்க்கும் நம்ம h1ஓட டிவ்க்கும் நடுவில் போடணும். br கண்ட்ரோல் எஸ், கண்ட்ரோல் ஆர் ப்ரெஸ் பண்ணுங்கள். பட்டனுக்கும் ரிசல்ட்டுக்கும் நடுவில் ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. ஓகே,